Hi everyone. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படினா important problems of chemistry chapter 6 solid state chapter 7 chemical kinetics 8 ionic equilibrium and 9 electrochemistry. So உங்களுக்கு problems அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா minimum one wordsலயும் problems sometimes வருது. 2 மார்க்ல ஒன்னு கண்டிப்பா இருக்கு, 3 மார்க்ல ஒன்னு கண்டிப்பா இருக்கு and 5 மார்க்லயும் ஒரு பார்ட்ல என்ன செய்றாங்கன்னா problem அப்படிங்கறத கேக்குறாங்க. So problem அப்படிங்கிறது சென்டம் எடுக்கறவங்களுக்கும் சரி and marks ஸ்கோர் பண்ணனும் அப்படி நினைக்கிறவங்களுக்கும் அந்த பூஸ்ட் பண்றது வந்து problems கண்டிப்பா இருக்கு and 90 to 100 அப்படிங்கற ரேஞ்சில இருக்கவங்களுக்கு. So அப்படிங்கறனால problems கம்பல்சரி நம்ம படிச்சாகணும். ஈவன் கம்பல்சரி क्वेश्चंस நமக்கு problems கேக்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். So அதனால என்ன செஞ்சிருக்கேன்னா அந்த problems அப்படிங்கிறது 4 சாப்டர் தான் மெயினா கேட்பாங்க physical chemistry 6 7 8 and 9 சரியா sometimes coordination இந்த magnetic moment கண்டுபிடிக்கிறது அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வேற என்ன மாதிரினா இந்த மாதிரி சிம்பிளான ப்ராப்ளம்ஸ் என்ன செய்யலாம் அப்படினா கேட்கலாம் மேக்னெட்டிக் மொமெண்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி ப்ராப்ளம்ஸ் பட் அது நீங்க ஈஸியா பண்ணிடுவீங்க VBT ரிலேட்டடா சோ அதனால இந்த 4 லெசன்ல இருக்க ப்ராப்ளம்ஸ்ல நீங்க கண்டிப்பா படிக்க வேண்டியது என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுவரைக்கும் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது மேக்ஸிமம் ஈஸியான ப்ராப்ளம்ஸ் தான் என்ன செய்வாங்க இதுவரைக்கும் கேட்டிருக்காங்க அது மாதிரி ப்ராப்ளம்ஸ் என்னலாம் அப்படிங்கறத நான் என்ன செஞ்சிருக்கேன்னா அப்லோட் பண்ணியிருக்கேன் சோ அந்த லிங்க் நான் கீழ கொடுக்கிறேன் அதை நீங்க டவுன்லோட் பண்ணி என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் படிக்கணுமோ அதை ஃபர்ஸ்ட் படிச்சிருங்க and நிறைய பேர் ப்ராப்ளம்ஸ் புரியல அப்படினு சொல்றீங்க சோ அத நான் அப்லோட் பண்ணியிருக்கிறதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு நீங்க ஃபீல் பண்ண வேணாம் சோ அதுல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் நம்ம பாத்துறோம்னா அது ரிலேட்டட் எக்ஸைஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அதனால நான் ஒரு மாடலுக்கு ஒரு ப்ராப்ளம் கண்டிப்பா டீச் பண்ணி இன்னைக்கு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ண போறேன் சோ அதை அப்லோட் பண்றது மூலமா நீங்க ஒரு மாடல் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா அந்த ப்ராப்ளம்ஸ் நம்பர் தான் மாத்தி கொடுத்திருக்க போறாங்க கரெக்ட்டா சோ அதை நீங்களே புரிஞ்சுக்கலாம் சோ அதனால ப்ராப்ளம்ஸ் இம்பார்ட்டன்ட் இப்பே பார்த்துட்டு வாங்க நீங்க ப்ராப்ளம் படிச்சிட்டு இருக்கீங்கன்னா அந்த ப்ராப்ளம்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க இல்ல அடுத்ததா நீங்க படிக்க போறீங்கன்னா நான் உங்களுக்கு மாடல் அப்லோட் பண்றேன் எப்படி அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அப்புறம் ட்ரை டு சால்வ் கண்டிப்பா ப்ராப்ளம் அப்படிங்கிறது ஈஸியா தான் கெமிஸ்ட்ரியில கேட்பாங்க சரியா so try to study these problems which I have given in the description thank you